வணக்கம். மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். 3 முக்கியமான முடிவுகள். அதில் ஒன்று மதுரையில் நடைபெற்ற எங்களுடைய பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஒருவணியில் தமிழ்நாடு என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதன் பிறகு பொதுக்குழு உறுப்பினர்களால் அதை வரவேற்று ஜூலை 1ஆம் தேதி முதல் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஒருவணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அது தொடங்கின 70 நாட்களில் கிட்டத்தட்ட கழகத்தின் 7 லட்சத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்று உறுப்பினராக சேர்ப்பதற்கு நாங்கள் தலைவர் அவர்கள் கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த 70 நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 கோடி குடும்பங்கள் ஒருவணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. அதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் நம்மளுடைய தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 35,113 குடும்பங்கள் ஒருவணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. அதே போல ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் 56,142 குடும்பங்கள் ஒருவணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் 37,494 குடும்பங்கள் ஒருவணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. ஆக மொத்தம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,28,749 குடும்பங்கள் ஒருவணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. உறுப்பினர்களை எவ்வளோ சேர்த்திருக்காங்கன்னு சொன்னால் தளியை பொறுத்த வரைக்கும் 1,04,717 உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. ஓசூர்ல 1,56,961 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க. வேப்பனப்பள்ளியில் 1,16,526 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 3,78,204 பேர் எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுதிமொழி முன்மொழிக்க வேண்டும் என்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி நாளை காலையில் 9 மணி அளவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1006 வாக்குச்சாவடிகளிலும் அதில் குறிப்பாக 3 சட்டமன்ற தொகுதியிலும் 1006 வாக்குச்சாவடிகள் இருக்கு. 1006 வாக்குச்சாவடிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளும் உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம். அந்த உறுதிமொழி ஏற்கும்போது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அந்த குடும்பங்களை இணைந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் அழைத்து பேசி அவங்களை வைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அந்த உறுதிமொழி எங்கள் இடத்துல தந்திருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது அனைத்து 1006 வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த உறுதிமொழி இருக்கக்கூடிய அந்த படிவத்தை கொடுத்திருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு 100க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதில் இணைந்து உறுதிமொழி எடுப்பார்கள். ஓசூர் போன்ற நகரங்களில் வேலை வாய்ப்புக்கு சென்றிருந்தால் மாலை நேரத்தில் கூட உறுதிமொழி எடுக்கலாம் என்று அதையும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதன்படி கண்டிப்பாக
அனைத்து வாக்குச்சாவடிகளும் நாளைக்கு உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது வந்து செப்டம்பர் 17 முப்பது விழா கரூரில் நடக்க இருக்கிறது. அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய அந்த முப்பது விழாவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலாக குடும்பங்கள் அங்கே அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். அங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில தீர்மானங்களை எடுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அங்கே இருக்கும்போது அந்த தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டுக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக 3ஆம் கட்டமாக செப்டம்பர் 20-21 இந்த மாதம் 20-21ஆம் தேதி கழக மாவட்ட அளவில் கிருஷ்ணகிரி இப்போ மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ கழக மாவட்டங்கள் இருக்கிறதோ எல்லா மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 20 அல்லது 21ஆம் தேதி தலைமை கழகம் எண்ணிக்கை அறிவிக்கப்படுகிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக அந்த தீர்மான கூட்டத்தையும் மிக சிறப்பாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அந்த தீர்மானத்தில் முக்கியமாக நான் நாளைக்கு நடக்கக்கூடிய அண்ணா பிறந்தநாள் தீர்மானத்தில் முக்கியமாக என்ன உறுதிமொழி எடுக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டை குனிவிட மாட்டேன் என்ற ஒரே குரலோடு இருக்கக்கூடிய 1006 வாக்குச்சாவடிகளிலும் அந்த உறுதிமொழி ஏற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியெல்லாம் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தியாளர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நாம் கடமை. நன்றி. உறுதிமொழி அதில் வந்து வாக்குச்சாவடினா எந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க? அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பள்ளி மைதானங்கள், சமுதாய கூடங்கள் அல்லது திருமண மண்டபங்கள் போன்ற பொது இடங்களில் எங்கெல்லாம் இடம் இருந்தால் அந்த இடத்துல அந்த வச்சு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை திரட்டி அங்கே கண்டிப்பாக அந்த 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தும். பொதுக்கூட்டம் இப்போ 14ஆம் தேதி ஒரு முப்பெரும் விழாவில் சில தீர்மானங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் கொண்டு வராங்க. அந்த தீர்மானங்கள் இப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி மொத்தத்தையும் சேர்த்து 20-21 2 நாட்களில் தலைமை கழகம் எண்ணிக்கை எங்களுக்கு தேதி கொடுக்கிறது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு அந்த தேதியில் ஒரு பிரம்மாண்ட தீர்மான பொதுக்கூட்டமாக நடத்தும். இப்போ இந்த நம்ம ரயில்வே ட்ராக்குக்கு இப்போ வந்து ஃபண்டு அலாட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அஞ்சட்டிலையும் புதிய ஒன்றியம் ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர வேறு எதனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? நம்முடைய இது நீண்ட நாள் கோரிக்கை, ஒசூர் தளிச்சாலையில் மேம்பாலத்தை ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு 2 மாதமாக தொடர்ந்து நானும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல எல்லாம் சொல்லி இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தினந்தோறும் 33 தடவை ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகக்கூடிய காரணத்தினால் ஒரு முறை ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வந்து கேட் போடுறாங்க. அதனால பல மணி நேரம் வந்து காலதாமதமாகுது. வேலை வாய்ப்புக்கு சென்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது என்று சொன்ன காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பேசி 90 கோடி மதிப்பீட்டில்
இப்போ மேம்பாலம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது அந்த பணியும் நிறைவேற்றப்படும். அதே போல பல நாட்களாக அஞ்செட்டி ஒன்றியமாக பிரிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். கடந்த காலத்தில் அறிவித்து அது கடுப்பில் போடப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சியில். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த ஒன்றியத்தை பிரிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல ஒரு அந்த 148 844 இணைக்கும் விதமாக ஒரு சாலை அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு சாத்தியக்கூறு பணிகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அப்புறம் அஞ்செட்டி பகுதியில் தளி தொகுதியில் அஞ்செட்டி பகுதியில் சில கிராமங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லாமல் இருக்கு. குள்ளாட்டி இருக்கலாம், துளுப்பேட்டை இருக்கலாம் போன்ற மலைப்பகுதியில் சில கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது. அது கடந்த தேர்தலில் கூட அவங்க வாக்களிக்காமல் புறக்கணித்திருந்தார்கள். அதுக்கும் இப்போ 12-13 கோடி செலவில் அந்த தார் சாலைகள் எல்லாம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தும். சரி, இப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ வந்து புதுசாக எதனா பாலம் வருதுங்களா? இல்லை இப்போ ஏன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ புதுசாக கட்டுற பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி அங்கேருந்து எப்படி உள்ளே வருவாங்க? புதுசாக கட்டுற பஸ் ஸ்டாண்ட் இடத்துல மேம்பாலம் வருது. மேம்பாலத்துக்கு கீழே ஒரு ட்ராக் கட் பண்ணி ரைட்டில் ஒரு ரோடு எடுத்துன்னு போய் இந்த 144 இது நம்ம சந்தாபுரம் தர்மபுரி போர் ரோடுக்கும் அப்புறம் எஸ்டிஆர்ஆர் ரிங் ரோடுக்கும் கனெக்ட் பண்ணுறோம். నెల్లూరు కనెక్ట్ సార్ బతుపల్లి ఫ్లైఓవర్ వస్తుంది సార్. அந்த பத்துப்பள்ளி ஃப்ளைஓவர் போட்டு தான் ஃப்ளைஓவர் கீழே இது பண்ணுறேன் సార్ ఆమెకి ఇది హైటెక్ నాలెడ్జ్ సెంటర్ వస్తూ ఉంది. இப்போ அந்த பைமாசி லேண்ட்லாம் ஒரு 5000 ஏக்கர் இருக்குல்ல, அதில் வந்து அந்த காரிடார் வருது. அந்த 6 வில்லேஜ் இருக்கு. ஆமாம் சார். சென்னசந்திர வில்லேஜ்ல அந்த 6 வில்லேஜுக்கும் பட்டா கொடுக்கணும்னு சொல்லி நானும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். வில்லேஜ்ல இருக்கிற எத்தனை வீடுங்க இருக்கா 6 வில்லேஜ் மற்றும் 10 வீடுங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலாம்னு முதலமைச்சர் இடத்துல பேசியிருக்கிறோம். அது அரசின் பரிசீலனை இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு முதல்ல கொடுக்கணும்னு நானும் கேட்டிருக்கிறேன். பார்ப்போம், அதுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நீண்ட நாள விவசாயிகள் அதில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும்னு நானும் 2-3 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். 2 முறை பேசியிருக்கேன். கண்டிப்பாக அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக முதல்ல வீட்டு மனை பட்டை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த விவசாயிகளுக்கு கூட அந்தந்த உண்மையான விவசாயிகள் அதில் சில எப்படி சொல்றதுன்னு தெரியல. உண்மையான விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன். அது பார்ப்போம். தகுதி வாய்ந்த